அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ கிளிநொச்சி பகுதியில் நிற்கிறோம். கிளிநொச்சி பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டிராக்டர் விற்பனைக்காக வந்திருக்கு. அதாவது இது மெசி ஃபெர்குசன் 135 டிராக்டர். இந்த டிராக்டர் விற்பனைக்காக வந்திருக்கு. இது சம்பந்தமான விடயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நீங்கள் இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துவதன் மூலம் எங்களால் பதிவிடப்படும் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த டிராக்டரின் இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பதிவு இலக்கத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா 36 ஸ்ரீ 2816 என்ற பதிவு இலக்கத்தில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதோட இந்த டிராக்டரின் பாடி மட்காட் அனைத்துக்கும் புதுசாக பெயிண்ட் ஏற்றிருக்கணும். அதோட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டிராக்டரின் டயர் வளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா டயர் வளம் பாவிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. அதை நீங்க இந்த வீடியோல பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த டிராக்டரை பொறுத்தவரையில வாங்குறாங்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய தேவை ஏற்படாது. என்னன்னு சொன்னா எல்லா வேலைகளும் பூர்த்தியாகிய நிலையில தான் இருக்குது. இந்த டிராக்டரை நீங்க வேணும்னு சொன்னா நீங்கள் தனியாகவும் பெற்றுக்கொள்ளலாம். விரும்பினா நீங்க பெட்டியோடையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பெட்டி சம்பந்தமான வீடியோ நாங்கள் இந்த காணொலியின் பின்பகுதியில பார்ப்போம். இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறது டிராக்டரின் பின்பகுதி. இனி நாங்க பார்க்க போற விடயம் டிராக்டரின் முன்பகுதி, அதாவது முன்பகுதியின் நடுப்பகுதியை பார்ப்போம். அதாவது நாங்க பெடல்கள், அதாவது பிரேக் பெடலை பார்ப்போம், கிளச் பெடலை பார்ப்போம், எல்லா வகையான பெடல்களையும் பார்ப்போம். அதே நேரம் கியர் செட்டப்பை பார்ப்போம். அனைத்தும் நல்ல நிலையில தான் காணப்படுகிறது. அது நீங்கள் இந்த காணொலியில பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாருங்கள், நாங்கள் இனி டிராக்டரை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். டிராக்டர் என்ன நிலைமையில இருக்குது, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிலைமையில ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்றதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிராக்டருண்ட ஒர்க்கிங் கண்டிஷனை பற்றி பார்த்துருப்பீங்களா? அதாவது ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனை பற்றி பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்டி. அதாவது டிராக்டரோட நீங்கள் பெட்டியை சேர்த்து வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் விரும்பினா டிராக்டர் தனியாக வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த விஷயத்தை நான் இந்த காணொலியின் முன்பகுதியில் சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த டிராக்டருக்கு உரிமையாளரால் சொல்லப்படுற விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியாக டிராக்டர்ண்டா 11 லட்சம், பெட்டி தனியன்னு சொன்னால் 4 லட்சம், டிராக்டரும் பெட்டியும் சேர்த்து சொன்னா 15 லட்சம். நீங்கள் விலை பேசி தீர்மானிச்சு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்கள் டிராக்டரின் பெட்டியின் உள்வளத்தை நீங்க பார்த்திருப்பீங்கள். நாங்கள் இனி பார்க்க போற விடயம் வெளிவளம். அதாவது உள்வளம் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நீட்டா தான் காணப்படுது. வெளிவளத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னு சொன்னா பலகையில சிறிய சிறிய உடைகள் காணப்படுது. நீங்கள் அதை மாத்தி வேணும்னு சொன்னா எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அது வரைக்கும் டிராக்டர் பெட்டி பரவாயில்ல. பெட்டியை நீங்க பாவிக்கக்கூடிய நிலைமையில தான் காணப்படுது. பெட்டியை பொறுத்தவரையில பொடி நல்லா தான் இருக்கு. பெட்டியின் பொடிகள் பாத்தீங்கன்னு சொன்னா அடிப்பகுதியோ சரி மேல் பகுதியிலோ சரி இரும்பு வளங்கள் நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த மரப்பலகை மட்டும்தான் சில இடங்கள்ல பழுதடைஞ்சிருக்கு. நீங்கள் வேணும்னு சொன்னா அதை மாத்தி நீங்கள் புதுசா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றபடி நீங்கள் அடிப்பகுதியோ சரி டிராக்டரோட மேல் பகுதியோ சரி உள்பக்கமோ சரி எல்லா வளங்களும் நல்ல நிலைமையில தான் காணப்படுது இந்த பெட்டியின். சில பேர் கேட்கிற நீங்கள் பெட்டியை தனியாக தர மாட்டணுமா, மிஷின் தனியாக தர மாட்டணுமான்னு சொல்லி இங்க நீங்கள் பெட்டி தனியாகவும் எடுத்துக்கொள்ளலாம், மிஷின் தனியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அது நான் அதன் விலையல் சம்பந்தமான விவரங்கள் முன்னால காணொலியில உங்களுக்கு தந்திருக்கிறேன். அதன்படி நீங்கள் விலையை கதைச்சு பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து இந்த காணொலியின் மேல் பகுதியில நான் ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் நீங்கள் இந்த டிராக்டர் இந்த பெட்டியை நீங்க வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது நீங்க மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது போன்று உங்களிடம் விற்க உள்ள சொத்துக்கள், வாகனங்கள் மற்றும் ஏனைய விடயங்களை விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் அதற்காக எமது சேனலது தொலைபேசி இலக்கம் இந்த காணொலியின் அடிப்பகுதியிலையும் இந்த காணொலியின் கடைசி பகுதியிலையும் இந்த காணொலி சம்பந்தமான டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களது விடயங்களையும் இலவசமாக காணொலியாக பதிவு செய்து பதிவேற்றிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்கள் இந்த டிராக்டர் சம்பந்தமான முழுமையான விடயங்களையும் இந்த காணொலியில அறிந்திருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு இதுபோன்று மற்றும் ஒரு விளம்பர வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.